கடகராசிக்கு வந்து ஆக்சுவலாக விமோச்சனத்துக்கான இடம் தான் அது. விமோச்சனம் கிடைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துலேருந்தும் ரிலீஸ் அப்படிங்கிறது. இப்போ 8ல் ராகு போகுது அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஆன்மீக ரீதியாக இவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னா, மறைஞ்சிருக்கும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தோன்றும் அவங்களுக்கு. அதாவது மைண்ட் சில பிளாக்கேஜஸ்லாம் இருந்திருக்கும். இந்த பிளாக்கேஜஸ்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்பு வந்து கடகத்துக்கு என்ன நடக்கும். அதே மாதிரி நிறைய தந்திரங்கள் வெளிப்படும் அவங்கள்ட்ட. ஏன்னா ஒர்க் வைஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கி இருந்திருப்பாங்க லைஃப்பில். இப்போ அதுக்கான ரூட் காசஸ் என்னங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இனி இறங்கி விளையாடுவாங்க. நிறைய கடகராசினியர்கள் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, வேலை மாற்றிருக்காங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வைஸும் எப்படி எப்படியோ பணம் வரும். எல்லா ரூட்டையும் இப்போ அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. பணம் வரக்கான எல்லா அமைப்புகளும். அதாவது நம்பர் 2 பிஸ்னஸும் இவங்களுக்கு இப்போ செட் ஆகும். 8ல் ராகு போகுது அப்படின்னா, சப்போஸ் சிலருக்குலாம் லாட்ரி வாங்கினா கூட அடிக்கும். அந்த மாதிரி அமைப்பும் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் ரொம்ப கேம்பிளிங், நான் சொன்னோன்னே கேம்பிளிங் போகிறது, ரொம்ப ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, திடீர் லாபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து அது வந்து மோகத்தை கொடுத்துடக்கூடாது ரொம்ப. ஏன்னா ராகு அதை செய்யும். இன்னும் 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 அப்படின்னு.